ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட்டு 9க்கான அப்டேட்டு. தெரியும், நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு அப்படின்றது. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் யாராச்சும் எழுதணும் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நிறைய கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோடு இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம், அவங்களுக்கும் அது பயன்படும். இன்னும் நிறைய அப்டேட்டுக்கு நம்ம வீடியோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நிறைய இல்லை. ஓகேவா, ஒரு இல்யூஷன் மாதிரி தான் இருக்கும். என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 7வது புத்தகம் ஓல்டு தமிழ் புக்கு. ஓகேவா, 7வது ஓல்டு தமிழ் புக்கு பாடத்திட்டத்தில் உள்ளவை மட்டும். சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அதை மட்டும்தான் படிக்க போகிறோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 8th சோசியல் சயின்ஸில் ஒரு 2 பாடம் இருக்குது. என்னென்ன பாடம் அப்படின்னா, கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படின்னு ஒரு பாடம், இன்னொன்று மக்களின் புரட்சி அப்படிங்கிற ஒரு பாடம். இதில் இந்த கிராம சமூகம் வாழ்க்கை முறை இதெல்லாம் வந்து என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா, இந்த இது இருக்குது இல்லையா, ஜெகவீரபாண்டியனுடைய மகன் வீரபாண்டியர், ஸோ அதே மாதிரி வேலுநாச்சியார், ஸோ இவங்க எல்லாருமே கவர் ஆவாங்க. ஸோ இதெல்லாமே அடங்கிய ஒரு பாடமாக இருக்கும். அதுமாரி மக்களின் புரட்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சந்தால் கழகம்லாம் வருதுல்ல, சந்தால் கழகம், கோல் கிளர்ச்சி, இண்டிகோ புரட்சி, ஸோ இந்த மாதிரியான புரட்சிகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஓகேவா, ஏன் இந்த 2 பாடம் அப்படின்னா, இந்த 2 பாடத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 10th இருக்கக்கூடிய 2 பாடத்தை ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணாலே போதும். ஏன்னா 2 யூனிட்டுமே சேம் தான். அதனால் நம்ம 8வது மட்டும் தனியாக விட்டுட்டு போகணும் அப்படின்றது தேவையில்லை. ஓகேவா, 8th + 10th. அதேமாதிரி 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடங்கள் என்னென்ன அப்படின்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால நிகழ்ச்சிகள். ஓகேவா, இதில் என்னென்ன வரும் அப்படின்னா, புலித்தேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, வேலு நாச்சியார், ஸோ இவங்க எல்லாரும் இந்த பாடங்களில் ஃபுல்லாக கவர் ஆவாங்க. அதே மாதிரி 8th கவர் ஆகிருப்பாங்க. ஏன்னா அந்த யூனிட்டை நீங்கள் 10th ஃபஸ்ட்டு படித்தாலும் சரி, 8th புக்கை ஃபஸ்ட்டு படித்தாலும் சரி, 2த்தில் எதை ஃபஸ்ட்டு படிக்கிறீங்களோ இன்னொரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறது படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி தான். 10th ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. 10th விட 8th கொஞ்சம் டேட்டா அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், அதேமாதிரி 8th படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 10th முடிச்சுட்டு கூட நீங்கள் 8வது படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் புது அப்டேட்டு கிடைக்கும். நிறைய டேட்டாஸ் புதுசாக இருக்கும். ஆனால் 8th 10th வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி 10th இன்னொரு பாடம் ஒன்று இருக்குது, காலனியத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். இதில் தான் கோல் கிளர்ச்சி, ஃபராசி இயக்கம், அப்புறம் வந்து இன்னும் சில இதெல்லாம் மங்கள் பாண்டேயோட புரட்சி, ஸோ இந்த மாதிரி சிப்பாய் கழகம், ஸோ இந்த டேட்டாஸ்லாம் அடங்கிய ஒரு பாடமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான பாடங்கள் தான். 8வதுக்கும் 10வதுக்கும் பெரிய வித்தியாசங்கிறது இல்லை. 8வது படிச்சிட்டிங்கன்னா 10th உங்களுக்கு ரிவிஷனு, இல்லை 10th படிச்சிட்டிங்கன்னா 8வது புத்தகம் உங்களுக்கு ஒரு ரிவிஷன், அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது 12ஆம் வகுப்பு வரலாறு புத்தகம், 12வது 12th ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐஎன்எம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஐஎன்எம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்னா, இப்போ தமிழ் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ, ஜென்ரல் ஸ்டடீஸில் பாலிட்டி அந்த அளவுக்கு முக்கியம். பாலிட்டிக்கு அப்புறம் ஐஎன்எம் தான் சொல்லலாம். அவ்வளோ முக்கியமான ஒரு தலைப்பு. 3வது இடத்த நம்ம வந்து ஐஎன்எம்முக்கே கொடுக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த 12th ஐஎன்எம் புக்கில் ஒரு 8 யூனிட் இருக்கும். ஓகேவா, ஐஎன்எம் வந்து நம்ம சிலபஸில் உள்ளது படி பாரதியார், பாரதிதாசன், அடுத்த பாட்டில் அம்பேத்கர் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னா யூனிட் வைஸாக தான் போக போகிறோம். ஓகேவா, ஆனால் அதில் அவங்க சும்மா லைட்டாக அப்படின்னா சிலபஸில் உள்ளது லைட்டாக கவர் ஆவாங்க. ஆனால் கொஸ்டின்ஸ் ஏரியா அப்படிங்கிறது அங்கே தான். அதே மாதிரி இப்போ பெரியார்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு பாடம் ஃபுல்லாக பெரியாரை வச்சு மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த யூனிட்லேயும் வருவார், 6வது யூனிட்லேயும் வருவார், 8வது யூனிட்லேயும் வருவார். அதனால் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய யூனிட் வைஸ் ஃபஸ்ட் 2 யூனிட்டு, அடுத்த 2 யூனிட்டு இப்படி போகிறது தான் பெஸ்ட்டு. தேடி படித்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட்டு, தேடவும் முடியாது, அது ஒன்று. ஓகேவா, அந்த வகையில் 12ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பாடங்கள், இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, ரொம்ப சின்ன பாடம் தான். ஃபுல்லாக கதை தான் இருக்கும், நிறைய கதை தான் இருக்கும். அந்த கதையை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. அதில் எந்தெந்த தகவல் முக்கியம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் மேக்ஸிமம் கதை தான். ஒன்றும் நீங்கள் வந்து கஷ்டப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. பிரிட்டிஷ் இங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து நிறைய ஏழ்மையான மக்கள் நம்ம இந்தியாவில் இருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு மலைப்பகுதியில், அவங்க ஏதோ ஒரு விவசாய நிலப்பகுதியில் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த சாயப்பயிரை தான் வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு நிர்பந்தத்தை வந்து மேலே திணிக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ஆளுங்கள்ட்ட எல்லாம் ஏழ்மையான மக்கள் தானே, காசை கொண்டு வந்து கொடுத்து இதை வந்து நீங்கள் முன்பணமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போனோன்னா நம்ம ஆளுங்க இருக்கிற கஷ்டத்தில் அதை வாங்கிடுறாங்க. ஆனால் அவங்களால கடனையே கட்ட முடியாது, எவ்வளோ கட்டினாலும் கடன் தீராதுங்கிறது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வரும். ஸோ அதற்கு அகென்ஸ்டாக வந்து நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய புரட்சி, நிறைய கிளர்ச்சிகள்லாம் வந்திருக்கும். ஸோ அதுதான் எல்லாமே வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க பிரிட்டிஷுக்கு அகென்ஸ்டாக நடந்த போராட்டம் தான். இப்போ ஒரு புரட்சியை படிக்கிறீங்கன்னா அது எந்த வருஷம், அந்த புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார், அந்த புரட்சியின் விளைவு என்ன, ஃபைனலாக அந்த புரட்சியில் என்ன நடந்துச்சு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். சுதேசி இயக்கம் அதே மாதிரி வங்காளத்தை பிரித்தது, ஓகேவா, வங்காளத்தை பிரித்தது, அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தன்னாட்சி இயக்கம், திலகர் என்ன சொல்லியிருக்காரு, அரவிந்த கோஷ் என்ன சொல்லியிருக்காரு, எஸ்என் பானர்ஜி என்ன பண்ணார், தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ்க்கு அகென்ஸ்டாக என்னென்ன விஷயங்களெல்லாம் எடுத்து சொன்னார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அடங்கிய ஒரு பாடமாக இருக்கும். செகண்ட் யூனிட்டு ரொம்ப முக்கியமானது, ஒன்றும் கிடையாது. 10th 2 யூனிட்டு, அதே மாதிரி 8வதுல 2 பாடம், 10th 8th வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டேன். 12th இருக்கக்கூடிய 2 ஹிஸ்ட்ரி யூனிட்டுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டாச்சு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இயர் மட்டும் மறந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தனியான ஒரு பேப்பரில் ஒரு A4 ஷீட்டில் போட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம். வெறும் 4 பாடம் தான், ஓகேவா. அதே மாதிரி தர்க்க காரணவியல் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா வயது கணக்குகள், ஏஜ் சம் பாருங்க. அதே மாதிரி இரத்த உறவுகள் பார்த்துருங்க. நாட்காட்டி கேலண்டர் சம் பார்த்துருங்க, ஓகேவா. கேலண்டர் சம்மு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கடிகார கணக்குகள் அதையும் நீங்கள் பார்த்துருங்க. கடிகார கணக்குகளும் ரொம்ப முக்கியமானது தான். நாட்காட்டி, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்து தான் ஆகணும். ஏன்னா தர்க்க காரணவியல் ரீசனிங்கில் மினிமம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது, ஓகேவா. ஆனால் குரூப் 4 லெவலில் நம்ம அடுத்தடுத்தது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய மேக்ஸ்லாம் பார்த்துட்டோம், ஓகேவா. மேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது, அதையும் அப்பப்போ டச்சில் வச்சுருங்க, அப்படியே விட்டுற வேண்டாம், ஓகேவா. எல்லாத்துக்குமே பேஸ் என்ன தான், அங்கே உள்ள விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நமக்கு எல்லா கணக்கையுமே ஓரளவு நாலேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ணி போட முடியும். ஸோ ஓகேவா. இந்த டெஸ்ட்டு வந்து டேட்டு எப்போ அப்படின்னா கொஷின்லாம் ரெடியாக இருக்குது. டேட்டு வந்து 19ஆம் தேதி February 19, 2025. இல்லை படிக்கிறதுக்கு டைம் பத்தாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்றத வச்சு அந்த டெஸ்ட்டுக்கான டேட்டையும் ஒரு நாள் தள்ளி வேணால் வைக்கலாம். ஆனால் கொஷின்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஓகேவா. அதனால் இல்லை நாங்கள் படிச்சிடும் அப்படின்னாலும் படிச்சிடலாம். மொத்தத்தில் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் டெஸ்ட் அட்டன் பண்ணணுங்கிறது இங்கே கிடையாது. ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் எழுதணும், அவ்வளோதான். இதில் வந்து எப்படி சொல்கிறது, இது கடமைக்கு எழுதுகிறோமே அப்படின்ற மாதிரியெல்லாம் வேண்டாம். ஃபுல்லாக படிச்சுட்டு கண்டிப்பாக எழுதுங்க, ஓகேவா. ரொம்ப ஈஸி தான், இன்னும் பெரிய மலையெல்லாம் கிடையாது. இது ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மலையை சுக்கு நூறாக உடச்சி போட்டுடலாம். இது ஃபஸ்ட்டு மலையே கிடையாதுன்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.